இந்த வீடியோவில் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இதை ஷார்ட்டாக வந்து எல்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எல்சி வந்து ஒரு கான்ட்ராக்ட். இந்த எல்சி எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா மினிமைஸ் ரிஸ்க் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கும் பொழுது பையர் செல்லர் ரெண்டு பேர் இருப்பாங்க. சம்டைம் வந்து ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. எக்ஸ்போர்ட் பண்ணவங்களுக்கு பேமெண்ட் வந்து கரெக்டாக வரணும். இன்கேஸ் பையர் வந்து பேமெண்ட்டை வந்து கரெக்டாக தரல அப்படின்னா செல்லருக்கு வந்து லாஸ் ஆயிரும். அந்த ஃபினான்சியல் ரிஸ்க் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக வந்து எல்சி வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த எல்சி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு எளிமையாக புரியும். பையர் ஒரு கண்ட்ரியில் இருப்பார், செல்லர் வந்து ஒரு கண்ட்ரியில் இருப்பார். இவர் தான் வந்து எக்ஸ்போர்ட்டர். இவர் சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள வந்து அக்ரி பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்வால்வ் ஆகுது. இந்த பையர் வந்து அவரோட பேங்கை கான்டாக்ட் பண்ணணும். அதுதான் வந்து இஷ்யூயிங் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க வந்து டாக்குமெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டை செல்லரோட பேங்க், கன்ஃபார்மிங் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு டாக்குமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த பேங்க் வந்து அந்த எல்சி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வெரிஃபை பண்ணிட்டுன்னு சொல்லலாம். இல்ல அக்ரி பண்ணலாம். ஒன்ஸ் இவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த இஷ்யூயிங் பேங்க் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் இஷ்யூ பண்ணிருவாங்க. இது வந்து டைரக்ட்டா வந்து செல்லருக்கு கிடைச்சிரும். இப்ப இவங்க 2 பேருக்குள்ள நடந்த அந்த டிரான்சாக்ஷனுக்கு அக்ரீட் டைம்க்குள்ள வந்து பேமெண்ட் வந்து பையர் வந்து செல்லருக்கு ரெமிட் பண்ணணும். இன்கேஸ் பையர் வந்து ஆன் டைம்ல பேமெண்ட் செட்டில் பண்ணல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல செல்லர் வந்து பையர் கொடுத்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்ட வந்து கன்ஃபார்மிங் பேங்க் குடுத்துருவாரு. அதாவது நம்மளோட பேங்க் குடுப்பாங்க. அந்த எல்சிய பேஸ் பண்ணி பேமெண்ட் வந்து செல்லருக்கு செட்டில் பண்ணிருவாங்க. இந்த பேங்க் வந்து எல்சி இஷ்யூ பண்ண பையரோட பேங்க்லேருந்து கிளைம் பண்ணிருவாங்க. அல்டிமேட்டா வந்து பையரோட பேங்க் வந்து யார் அந்த எல்சி வந்து வாங்குனாங்களோ அவங்க அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணிருவாங்க. இந்த எல்சி வந்து எல்லாருக்கும் குடுப்பாங்களா அப்படின்னா, இதுக்கு ஒரு சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. அவங்களுக்கு மட்டும் தான் வந்து பேங்க் வந்து எல்சியே வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த எல்சிலேயே வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எல்சி இருக்கு. ரெஃபரன்ஸ்க்காக வந்து இங்க நான் குடுத்துருக்கேன். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணா வீடியோ லென்த் ஆயிரும். இந்த டாக்குமெண்ட் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்க ரீட் பண்ணிக்கங்க. எல்சி வாங்குறதுக்கான டாக்குமெண்ட் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட அடுத்த ஆன்லைன் டேலி பிரைம் ப்ராக்டிக்கல் லைவ் ஆன்லைன் கிளாஸ் வந்து வர 21ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரையும் கண்டக்ட் பண்ணுறோம். டைம் வந்து 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.